பெண்களுக்கு ஏன் புற்றுநோய் வரது காரணம்? தம் அடிக்கிறாங்களா, தண்ணி அடிக்கிறாங்க, இல்லை அப்படியே புற்றுநோய் வருது. கார சுவையா படிப்படியா குறைச்சிட்டு வரணும். சித்தரில் பார்த்தீங்கன்னா 3 சுவை தொடவே மாட்டாங்க, உப்பு புளி காரத்தை தொட மாட்டாங்க. அப்போ நாம எதை சாப்பிட்ற மாதிரிங்க, எது வேண்டான்னு அவங்க ஒதுக்கணும், நல்லவங்களாம் ஒதுக்கணும். அதை நம்ம நல்லதுன்னு நினைச்சு சாப்பிட்டு. கார சுவை, மிளகா காரம், மிளகாய். இப்போ நான் மிளகாயும் அந்த வரமிளகா, பச்சை மிளகா சாப்பிட்றீங்க, நாட்டில் தப்பி சாப்பிடுவீங்களா சார்? என்ன செய்யுது உடம்பு? தக்கன்னு எரியுதா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், குருமா குழம்பு, அது குழம்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், மிளகா பொடி போட்டே தீர்றோம். மிளகா தான் புற்றுநோயை உருவாக்குது. இப்போ பெண்களிடம் பார்த்தீங்கன்னா மாங்காயில் பெருமாங்காயை சாப்பிட்டா அது பிடிப்பு சோதான், அது ஒரிஜினல். அதை என்னென்ன தடவை சாப்பிட்றாங்க, மிளகாத்தூள் உப்பு போட்டு தடவை சாப்பிட்றாங்க இல்லையா? சிறுநீரத்துக்கு வாழைப்பழம்லாம் சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாகும். கடைசியாக வாழைப்பழம் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. முதல்ல வாழைப்பழத்தை நாளாக எப்படி சாப்பிடுவோம்னா, சோத்துல பிணைஞ்சி, நான் வாழைப்பழத்தை 5-6 போட்டு பிணைஞ்சி சாப்பிடுவேன். இது மாதிரி பஞ்சாமிரதம் மாதிரி. பஞ்சாமிரதம் வைங்களேன், சோத்துல நீங்க வாழைப்பழம் கூட பஞ்சாமிரதம் தான், அதுவும் பஞ்சாமிரதம் பஞ்ச தந்திரங்களை நிறைஞ்சது. அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இப்ப எப்படி நான் பாத்திரத்துக்கு இப்ப அடுப்பு படிஞ்ச பாத்திரத்தை சோப் போட்டு விளக்குற மாதிரி இந்த உடம்புக்குள்ள சிறுநீரைகள்லாம் சுத்தம் பண்ணக்கூடியது வாழைப்பழம், வாழைத்தண்டு எல்லாமே. நான் என்ன பண்ணுவேன், 2 தடவை வாழைப்பழத்தை போட்டு கூட நாட்டு சக்கரை போட்டு நைட் நல்லா பிணைச்சு சாப்பிடுவேன். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிறுநீர் சுத்தமாகிட்டு போகுது. நீங்க பால், தயிர், மோர், அசைவம் சார்ந்த உணவு இதெல்லாம் சாப்பிட கால்சியம், கெட்ட கால்சியம் உருவாகும். கால்சியத்து நல்ல கால்சியம், கெட்ட கால்சியம் இருக்கு. நீங்க நல்ல கால்சியத்தை சாப்பிட எலும்புகள் தான் பலமாயிட்டே போகும். இறக்கும் போது பாத்தீங்கன்னா பின்னாடி எள்ளு தூக்கிட்டே போவாங்க. ஏன்னா நீ என்னைக்கா எள்ளு சாப்பிட்டு எலும்பு பலமா இருக்கும்டா, நீ எல்லே சாப்பிடாம விட்டுட்ட, அதனாலதான் சீக்கிரம் போய் சேர்ந்துட்ட, அதனாலதான் எள்ளு தர்ப்பணம் பண்றாங்க. அப்புறம் அகத்திக்கீரைன்னு ஒண்ணு வைப்பாங்க இறந்தவங்களுக்கு. ஏன்னா அது பேர் என்னங்க, அகத்தி. அகத்தில் ஏற்படும் தீயை வெப்பத்தை தணிக்கிறத அகத்திக்கீரை. என்னைக்கா நம்ம அகத்திக்கீரை சாப்பிட்டுருக்குமா? சாப்பிட்டதே கசப்பு. மாட்டு கொடுக்கும் பாருங்க, நல்லா மென்னு ருசிச்சு சாப்பிடும். ஓகேவா? அதனாலதான் ஏன்னா கசப்பை கொஞ்சமா சாப்பிடணும். கசப்பு இருந்தா அதுல ஏதோ ஒரு நல்ல குணம், மருத்துவ குணம் இருக்கு. ஏன்னா பாகற்காய் இருக்குது. நீங்க போய் ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடின்னு இருக்கு, கசப்பு நிறைய இருக்கு. இது மூடிய கசப்பு, சைட் எஃபெக்டே கிடையாது. மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்கன்னா கெமிக்கல்ஸ் இருக்கு, சைட் எஃபெக்ட் இருக்கு. நம்ம சைட் எஃபெக்ட் தெரிஞ்ச சில பேர் பயமா போறாங்க. ஆனா நம்ம மூலிகையிலே இருக்குது இல்லையா? அப்ப அதை சாப்பிட்டுங்க. 6 சுவை உடம்புல சேர்த்துக்கிட்டே இருங்க, டெய்லி சேர்த்துங்க. முதல்ல இனிப்பு சாப்பிடணும். இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த உதட்டுக்கும் மணி எடுக்கும், இறப்பைக்கு பலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ மற்ற உணவு கொடுக்கணும். இப்ப நேரம் இட்லி, தோசை, உங்க பிரியாணி இனியை சாப்பிட்றீங்க, போனவங்க வெட்டிடுறீங்க. அது எங்கே இனிப்பு சுகர் இருக்கா? அப்படி சாப்பிட்டதா சத்தா மாத்தாது, கழிவு மனமாக தான் வெளியே. அது எதுக்கு சார் அவ்வளோ மெனக்கெட்டு போய் தின்னுட்டு அது வெளியே தரணும்னா இருக்கிற சத்தையும் வெளியே புடிங்கிட்டு போயிடும். நீங்க இப்ப சொன்னீங்க அகத்திக்கீரை ரொம்ப முக்கியம். இந்த தழைகளை சாப்பிட்றது எவ்வளவு முக்கியம்? இல்லை இதோட மூலிகை இல்லை, அதுதான் மூலிகை. நாங்கள் இப்போ கரிசலாங்கண்ணி இருக்காங்க, கரிசலாங்கண்ணி சாப்பிட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை. முருங்கையில அவ்வளோ இரும்பு சத்து இருக்கு, முருங்கை விதையில அவ்வளோ இரும்பு சத்து இருக்கு. இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறோம். இப்போ மரத்தில் விளையாட ஒரே காய் முருங்காய் தான். அப்போ அந்த காயில சாப்பிடலாம்ல. முருங்காயில அவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது. ஆனால் அது அந்த விதையெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, ஆன்மீக சக்திகள்லாம் அதிகம் இருக்குது. பாப்பாரு அதான் நம்ம நல்லா அப்படியே வச்சு நோண்டி கையிலேயே விரலையே நோண்டணும். நீங்க அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த 5 சக்தி, பஞ்சவ சக்தி. இப்ப நாமெல்லாம் சோத்தை கையில அள்ளி இப்படி பிணைஞ்சி இப்படி வாயில சாப்பிடணும். அந்த காலத்து இப்படி அள்ளி இப்படி சாப்பிட்டாங்க கையில. இப்பெல்லாம் ஸ்பூன்ல ஊட்டுறாங்க குழந்தைங்களுக்கு சோறு. ஸ்பூன் ஊடுற தாயோட அன்பு குழந்தைக்கு பாயணும். தாயோட பஞ்சவசக்தி போகணும்னா இந்த 5 விரலையும் கூட்டி குழந்தைக்கு வாயில் ஊட்டணும். அப்போ அந்த பஞ்சவசக்தி ஆற்றக்கூடிய ஸ்பூன்ல கொடுக்கறது, அள்ளி சாப்பிட்றது அதெல்லாம் கூடவே கூடாது. தரையில சாப்பிடணும், தலை குளிஞ்சு சாப்பிடணும்.